நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவனும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தனமாய் இருக்கிறவரை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நாம் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், பரிசுத்தம் உள்ளவர். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரத்தினாலே புதிய நாளை முதலாவது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 1000 பேரிலும் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நினைவாய் இருப்பவரே உமக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களற எங்களை கழுவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் உம்மை துதிக்கும் போது அந்த இடத்திலே நீர் வருகிறீர், அந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலும் வந்திருக்கிறீர் அப்பா, எங்கள் நடுவிலும் வந்திருக்கிறீர். எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாய் உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே தேவன் சந்தோஷப்படுகிறவராய் எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறதற்காக, நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களை அனல் மூட்டுவீராக, எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை இந்த காலை வேளையிலே ஊற்றி உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தும் ஆண்டவரே. ஆலோசனை தருகிறவர், வழிகாட்டுகிற சத்திய தேவன் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவாராக, எங்கள் நடுவிலே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. விடுதலையின் நாயகனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம், சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா. எங்கள் நடுவிலே வாங்கப்பா, ஸ்தோத்திரம். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே Yeah.
அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஊற்றுமையா ஆவியே, தூய உடைய பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டுமே. தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆமென். ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, glory to God, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆமென். ஆவியே தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆமென். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, தூய ஆவியானவரே உங்க பிரசன்னம் அப்படியே மூடட்டும், எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் அப்பா, நிரம்பி வழிந்து கத்தரை துதிக்கட்டும், கத்தரை ஆராதிக்கட்டும். உங்க பிரசன்ன மாத்திரம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும் ஐயா. எங்களை நேசிக்கிறதான எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம்.
எங்கள் வாழ்நாளிலே புதிய நாளையும் புதிய வாரத்தையும் காண செய்து இந்த காலை வேளையிலே கொண்டு வந்து கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்தீர், கிருபை தந்தீரப்பா. எங்களை கைவிடாமல் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே படைத்தவருக்கு முன்பாக, எங்களை ஆளுகை செய்கிற சர்வ வல்லவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை தாரும் ஒரு ஆராதனையின் மேகம் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையோடு உத்தமத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை இந்த காலை வேளையிலே ஆராதிப்பதற்கு தேவன் தம்முடைய சிந்தையினால் எல்லாரையும் நிறைப்பாராக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உணர்ந்து கர்த்தரை பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ண ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. சர்வ வல்லவர் அபிஷேக தைலத்தினாலே ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுவாராக. எம்டியாய் வந்த பாத்திரங்கள் எல்லாம் இந்த காலை வேளையிலே அப்பா நம்முடைய ஆவியினாலே நிரப்பப்படுவதாக. ஆராதிக்கும் பொழுதே சரீரத்திலே ஒரு விடுதலை, ஆவியிலே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலை தருவாராக. ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்கள் இந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வாரும். இணைந்து ஆராதிக்க தேவனோடு கொடுக்கிற சந்தோஷம், சமாதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் இருதயங்கள் செவிகள் திறக்கப்படட்டும். ஐயா, அந்த காலை வேளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். ஆண்டவரே, எங்கள் சித்தங்கள் விருப்பங்கள் ஒன்றுமே இல்லை. நீர் எப்படி எங்களை நடத்த விரும்புகிறீரோ அப்படி இந்த காலை வேளையில் நீர் எங்களை நடத்துவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய நாட்களோடு இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தியே வணங்கிடுவேன். உம்முடைய அன்பு அற்புதமான அன்பு ஆண்டவரே. என்னையும் நேசித்த உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. என்றைக்கு மாறாத அன்பு இந்த உலகத்தில் உம்முடைய அன்பு ஒன்றே ஆண்டவரே. அது என்னுடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் போற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் போற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. Glory to God. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதி
பலியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவன் அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஆமென். தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஆமென். என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆதரவான அன்பே, மண்ணை பொழினையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்த மண்ணை போல என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததமோங்கும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை ஆராதிக்க தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை முன்னறிந்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லி இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். உங்கள் கிருபை எனக்கு வேணுமப்பா,
உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. கிருபையினால தான் நான் வாழ்கிற ஆண்டவரே. என் திறமை அல்ல, என் உலகத்தின் பெருமை அல்ல, உங்க கிருபைதான்ப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி ஆராதிச்சு அப்படியே மகிமைப்படுத்துவோமா? உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. கிருபையினாலே 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 நான் வாழுகிறேன். பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உன் கிருபைதானே, இல்லை உன் கிருபைதானே. உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. சொல்லுங்க எல்லாரும், உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. நிந்தை அவமானம் விலகட்டுமே, உமது கிருபையினால் உயிர்ப்பியுமே. நிந்தை அவமானம் விலகட்டுமே, உமது கிருபையினால் உயிர்ப்பியுமே. கிருபையில் கூடுமப்பா, கிருபையில் கூடுமப்பா. கிருபையினாலே 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 நான் வாழுகிறேன். எல்லாரும் சேர்ந்து, பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, கிருபைதானே, இல்லை கிருபைதானே. உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. இன்னும் தாரும், உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. எனக்காக சொன்ன வாக்குத்தத்தம் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. எனக்காக சொன்ன வாக்குத்தத்தம் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. சந்தோஷம் தாருங்கப்பா, சந்தோஷம் தாருங்கப்பா. கிருபையினாலே 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 நான் வாழுகிறேன். பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ ஒன்று மேலவா எல்லாம் கிருபைதானே, இல்லை கிருபைதானே. உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா, உங்க தயவோ என்னை உயர்த்தும் அப்பா. நிந்தை அவமானம் விலகட்டுமே, உமது கிருபை
கிருபையினால் உயிர்ப்பியுமே. உயிர்ப்பிங்க எந்த அவமானம் விலகட்டுமே. உமது கிருபையினால் உயிர்ப்பியுமே. கிருபையில் கூடுமப்பா, கிருபையில் கூடுமப்பா. கிருபையினாலே 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 நான் வாழுகிறேன். மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை இல்லை இல்லை, உம் கிருபைதானே. இல்லை, உம் கிருபைதானே. உங்க கிருபை எனக்கு வேணுமப்பா. உங்க தயவோ என்னை உயர்த்துமப்பா. உங்க கிருபை எனக்கு வேணுமப்பா. உங்க தயவோ என்னை உயர்த்துமப்பா. எனக்காக சொன்ன வாக்குத்தத்தம் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. எனக்காக சொன்ன வாக்குத்தத்தம் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. சந்தோஷம் தாருங்கப்பா, சந்தோஷம் தாருங்கப்பா. கிருபையினாலே 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 நான் வாழுகிறேன். மரத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உம் கிருபைதானே. இல்லை, உம் கிருபைதானே. இல்லை, உம் கிருபைதானே. இல்லை, உம் கிருபைதானே. ஹல்லேலூயா. கிருபையினால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் நிலை நிற்கிறோம். வேற எதுவுனால நம்ம நிற்கல. பணமோ திறமையோ படிப்போ பலமோ எதுவுமே கிடையாது. தேவ கிருபை ஒன்றே நம்மை இதுவரைக்கும் நிலை நிறுத்தி நம்மை வாழ வைத்திருக்கிறது. அந்த கிருபை என்னை பார்த்து அனுதினமும் நாம் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சேர்ந்து இன்னொரு பாடலை பாடு. இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமம் ஒன்றே மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். சேர்ந்து உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமிதே, சாபம் மாற்றும்
எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே முழங்கால்கள் முடங்கிடோ நாவு யாவும் போற்றிடோ முழங்கால்கள் முடங்கிடோ நாவு யாவும் போற்றிடோ இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே ஒரு சிலர் கை உயர்த்தி இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே ஹல்லேலூயா வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவர் தாம் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் தவறுவதே இல்லை வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அந்த தேவனை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கி தேவ வல்லமை வெளிப்படுவதற்கென்று எனக்கு வாக்குத்தத்தங்களை நீர் கொடுக்கிறீர். நீர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதினாலே அந்த வார்த்தைகள் எல்லாம் நீர் நிறைவேறும். நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதினாலே அந்த வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா
வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. எஸ், குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இயேசு நமக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேறுகிற அவருடைய வார்த்தைகள். ஆனால் அவருடைய வல்லமை வெளிப்பட நாம் அதுக்கு உரியவங்களா நடக்கிறோமா என்பதையும் கர்த்தர் எதிர்பார்த்து தான் அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கை
இருக்க இந்த நாட்களிலே கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு அர்ப்பணிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் ஊற்றிடுமே. ஆவியினால இந்த காலை வேளையில என்ன நிரப்புங்கப்பா. நான் காலியா வந்திருக்கிறேன், ஆனா இங்கிருந்து போகும்போது ஒரு நிறைவான கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிறைந்தவனாய் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி தாகத்தோடு கேட்டு உணர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் ஆமென் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் அக்கினியாய் நிரம்பிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபம் நடுங்கிடவே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். அம்மா ஆகாபம் நடுங்கிற ஒரு அக்கினி மலையை கர்த்தர் பொழிந்தருவாராக. தேசங்களின் மேலே பட்டணங்களின் மேலே கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே நதியாய் ஊற்றப்படட்டும். எங்க பிள்ளைகள் மேல அக்கினி நாவா பெருங்காற்றா இறங்கி வருகிற கர்த்தருடைய வல்லமாய் நிரப்பட்டு இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஆமென். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே ஊற்றுங்கம்மா. சீனாயின் மலையின் அனுபவத்தை இந்த காலை வேளையிலே ஊற்றுவாராக. எல்லா கோட்டைகளும் இந்த காலை வேளையிலே தகர்ந்து விழுகிற ஒரு கர்த்தருடைய வல்லமை எங்க பிள்ளைகளை வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில் தடைபட்டுகிற சத்துருவின் வல்லமைகள் இந்த காலை வேளையில் எல்லாம் நொறுங்கி போவதாக.
எல்லாம் சுத்தரிக்கப்படுவதாக. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா உன்னத வல்லமையை, உன்னத வல்லமையை ஊற்றுங்க, ஊற்றுங்க. பெருமழையாய் பெய்ய பண்ணுகிற ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் வாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கார்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபம் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. ஆமென். கார்மேல் ஜபவேளையில் ஜெபிக்கிற வேளையில எங்கள் ஜபங்களுக்கு ஒரு கையளவு மேகம், ஒரு கையளவு மேகம், ஒரு கையளவு அடையாளம் இறங்கட்டும் ஐயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஊற்றுங்கப்பா. உலர்ந்து போன வாழ்க்கையின் மேலே கர்த்தர் அக்கினியை இறங்க பண்ணுவாராக. எங்க பிள்ளைகளுடைய நாவுகளை அக்கினி நாவாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே என்னை அக்கினி மலையாய் மாற்றும் ஆண்டவரே, அக்கினி தீபங்களாக என்னை மாற்றும் அப்பா. உம்முடைய வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் உம்மிடத்திலே வருவதற்கு என்னை ஒரு தீபமாய் பயன்படுத்தும். எனக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள், எல்லா நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில எடுத்து போட்டு உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ளே வரும்போது தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். எலியா சூர செடிக்கு கீழே போய் படுத்துக்கொண்டு சொல்றாரு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்லன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, அவனுக்கு உணவை கொடுத்து அவனை பலப்படுத்தி ஓட வைக்கிறாரப்பா. உன் ஊழியம் இன்னும் முடியலை, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணுவாய். ஓ, அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் நம்ம கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறதுனால தான் உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம சுற்றி எத்தனை காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்ம நல்லவங்கனால ஆண்டவர் நம்மை தப்பித்து வைக்கிற, நம்மை வைத்து செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறதுனால
நம்மளை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களில் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் கர்த்தரை போற்றுவேன், இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன். என்ன வியாதி வந்தாலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். மரணத்தின் பயமே என்னை சூழ்ந்தாலும் என்னை எழுப்புவீர், உங்கள் தழும்புகளால் என்னை குணமாக்குவீர். என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாமே இழந்தாலும், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஏனென்றால் என்னுடைய கல்லறையினுடைய கல்லை புரட்டி போடுகிற ஒரு ஆண்டவர் என் பக்கத்தில் எனக்காக இருக்கிறீர். என்ன சூழ நடக்கிறத பார்க்க மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற வல்லவரை நான் பார்ப்பேன், எனக்குள்ள இருக்கிற பெரியவரை நான் பார்ப்பேன். நெருக்கத்தின் நடுவிலும், பாடுகளின் நடுவிலும், வேதனையின் நடுவிலும் இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாடு நெருக்கம் என்னை அமிழ்த்தக்கூடாது, இந்த பாடு நெருக்கம் தேவனை விட்டு என்னை தூர கொண்டு போகக்கூடாது. இந்த பாடு நெருக்கத்தின் நடுவில் அதிகமாய் கர்த்தரை சேர்ந்து யோபுவை போல நானும் சொல்லணும், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். நான் உயிரோடு இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், பாடு இருந்தாலும் துதிப்பேன், நெருக்கம் இருந்தாலும் துதிப்பேன். என்ன கர்த்தர் எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவன். அப்படியே கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். Glory to God. இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே யோபு சொன்னது போல சாத்தான் எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் என் கர்த்தரை துதிப்பதை நிறுத்த மாட்டேன். வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியோ உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர்
வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, கண்ணீர் படுக்கையாய் மாறினாலோ, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, கண்ணீர் படுக்கையாய் மாறினாலோ, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி, நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, அநேகர் மனத்துல சத்துரு சொல்றான், உன் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு, இனி இந்த ஆண்டவரை நீ சேவித்து என்ன பிரயோஜனம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை கல்லறையின் வாழ்க்கை தான், மூடி போடப்பட்ட வாழ்க்கை தான் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மூடப்பட்ட கல்லறையின் கல்லை புரட்டி உன்னை மேலே எழும்பி வர பண்ணி உன்னை உயிர்த்தெழ செய்து உன்னை நிலைநிறுத்த ஒரு வல்லவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் உன்னை அரவணைத்து கட்டி எழுப்புகிற நேசர் உன் அருகிலே வந்திருக்கிறார். இப்ப சாத்தான பார்த்து சொல்லுங்க, நான் நம்பின நம்பிக்கை எல்லாம் போனாலும் என் நம்பிக்கை விட கர்த்தருடைய நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில பெரிதாய் விளங்க போகிறது. நீ அதை பார்த்து வெட்கப்பட்டு ஓட போற. என்றால் நான் சேவிக்கிற ஆண்டவர் நல்லவர், நான் சேவிக்கிற ஆண்டவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். நான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்து என்னை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில எந்த பக்கம் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவரை யோபு விட்டு கொடுக்கவே இல்லை. மனைவி சொல்றாங்க, இந்த ஆண்டவரை ஏயா இன்னும் பின்பற்றுகிற. மனைவி பார்த்த ஒரு சாட்சி என்ன தெரியுமா, இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் புருஷன் என் ஆண்டவரை விட மாட்டேங்கிறாரு. நீங்க நம்மளை பார்க்கறவங்க சொல்லணும், எவ்வளவு நெருக்கம் பிரச்சனை இருந்தாலும் இந்த புள்ள ஆண்டவரை விட மாட்டேங்குது. தேற்ற வந்த நண்பனெல்லாம் யோபுவை குறை சொல்றான். ஆனா யோபு எந்த விதத்திலும் ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை, ஆண்டவர் மேல கோபப்படவே இல்லை. ஆனா கடைசியில் ஆண்டவர் செய்த காரியம், இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து, யாரெல்லாம் விட்டு தூரம் ஓடினாங்களோ, இருந்த வரைக்கும் கூட இருந்தாங்க, எல்லாம் எம்டி பிரச்சனை பாடு வேதனை எல்லாம் ஓடுனவங்கெல்லாம் இப்ப யோபு தேடி வராங்க. வரும்போது சும்மா வரல, காணிக்கையோடு வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாடலாமா? நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின்
கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியோ உயிர் தெழும்ப செய்வி. இன்னும் துதிப்பேன், இன்னும் விடமாட்டேன் ஆண்டவரே, இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன். தோல்வி மேல தோல்வி வந்தாலும், நெருக்கத்தின் மேல நெருக்கம் வந்தாலும் இந்த ஆண்டவரை விடமாட்டேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அநேகர் கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கிறேன். உங்க கண்ணீரை பார்க்கிற கர்த்தர் உங்க நடுவிலே இருக்கிறார். கைகளை பிடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனையை பார்க்காத, சோதனையை பார்க்காத, வேதனையை பார்க்காத, அதின் நடுவிலே இருக்கிற சர்வ வல்லவரை பார்ப்பாயானா அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்படாது, வெட்கப்படாது. அவற்றை இரட்டிப்பாய் தருவி, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை இப்ப சொல்லுங்க சாத்தானே, வியாதினால இதுவரைக்கும் நானு பலவீனம் சொல்லி துதிக்க மறந்திருந்தாலும் இப்ப ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். வியாதி வந்தாலும் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், பலவீனம் வந்தாலும் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். பாயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். Glory to God. உம்மை ஆராதிப்பேன், அன்பினாலே நிறைந்த கர்த்தரை துதிப்பேன், துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். எல்லா ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி இன்னைக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். தளர்ந்து போய் நீங்க வந்தீங்க, இன்னைக்கு போகும்போது கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புறாரு, புதிய பலத்தை கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது பல எண்ணத்தோடு உள்ள வந்தீங்க. இப்ப எண்ணங்களுக்கெல்லாம் கர்த்தர் முடிவு உண்டாக்கிட்டாரு. அந்த எண்ணத்தை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டுட்டாரு. புதிய அபிஷேகத்தை, புதிய அனுபவத்தை இப்ப கர்த்தர் தரார், பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப கர்த்தர் தம்முடைய புதிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய பலனை தருகிறார், புதிய ஆனந்தத்தை தருகிறார், புதிய பேரின்பத்தை தருகிறார். புது எண்ணெயினாலே உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை தந்து கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். பயத்தோடு
ஓரமா ஒதுங்கி நின்ன கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே. இது வரைக்கும் நீங்க அப்படிதான் இருந்தீங்க. என்கிட்ட என்ன இருக்கு, எல்லாமே போயிடுச்சு, இனி ஒண்ணும் கிடையாது. உங்களை பார்த்த காலை வேளை சொல்லார், பராக்கிரமசாலியே எழும்பு, பராக்கிரமசாலியே எழும்பு. உன்னை கர்த்தர் தண்டாயுதமாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீ வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். உன் நினைவுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, உன் சோர்வுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, உன் வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நட. அவர் சத்தத்தை கேட்டு நடப்பாயானால் சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார வைப்பாரு, ராஜாங்கத்துல கர்த்தர் உட்கார வைப்பாரு. உன்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. உன்னை அழைத்தவர் ராஜாதி ராஜா. உன்னை தெரிந்து கொண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ நினைக்கிறத விட மேலானதை கர்த்தர் செய்வார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற நல்ல தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் பிரசன்னம் இன்னைக்கு காலை வேளை எங்கள் பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறது. அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறீர், அநேகரை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறீர், அநேகரை கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறீர், அநேகரை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறீர். இந்த இடத்திலிருந்து போகும்போது ஆண்டவரே, ஒரு புதிய பலத்தோடு மான்கால்களோடு கர்த்தரை அனுப்புகிறீர். வல்லமையாக பிள்ளைகள் கர்த்தருக்காக உபயோகப்பட கர்த்தர் கிருபை தாரும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.